வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பட்ஜெட் மீதான விவாதங்கள் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்க 2 நாட்கள் போதுமானதாக இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து. இந்தியாவிலேயே முதன்முறையாக வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சென்னை சைதாப்பேட்டையில் 2 நாட்களில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னை வருகை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை. தமிழகத்தின் முதல் தாமரை கோவையிலிருந்து மலரும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் பேச்சு. நாட்டில் ஜனநாயகத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எவ்வளவு முயன்றாலும் 140 கோடி இந்திய மக்கள் பாதுகாப்பார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் கருத்து. அவமதிப்பு செய்வதை தவிர காங்கிரசிடம் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை என பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் சேற்றை அள்ளி வீசுகிறதோ அங்கெல்லாம் தாமரை மலரும் என்றும் பேச்சு. ஸ்பெயின் நாட்டின் வெலன்சியா நகரில் 14 அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கி ஏராளமானோர் பால்கனியில் நின்றபடி காப்பாற்றுமாறு கதறல். பெண்கள் IPL T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது தொடர் இன்று தொடக்கம். பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேச பாமக உறுப்பினர்கள் அனுமதி கோரினர். இது தொடர்பாக பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசுதான் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு. ஸ்டாலின், ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சினை இந்த அவையில் பேசப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. ஆளுநர் RN ரவி அரசின் உரையை வாசிக்காமல் புறக்கணித்ததால் சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த உரை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. 21ஆம் தேதி பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். நேற்று பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான காரசார விவாதம் நடந்தது. அதற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் MRK பன்னீர்செல்வம் பதிலுரை வழங்கினர். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 13 சட்ட முன்வடிவுகள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்க 2 நாட்கள் போதுமானதாக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு முழுமையாக பிரதான எதிர்க்கட்சி முறையில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு முழுமையாக இல்லை. காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகிற 29ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பனி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு முழு விளக்கம் அளிக்காததை கண்டித்தும், தமிழ்நாட்டிற்கு காவிரி பங்கு நீரை பெற்றுத்தராததை கண்டித்தும் தஞ்சாவூரில் தமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர், முருகன், பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைப்பயணத்தின் முடிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தின் முதல் தாமரை கோவையிலிருந்து மலரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறினார். 2024 தேர்தலில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படும் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்தினார்.
சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் வேட்பாளர்களின் வெற்றிக்காக கருத்து வேறுபாடுகளை கடந்து பாடுபட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மயிலாடுதுறையில் திமுகவினர் நூதன பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக மருத்துவ அணி சார்பில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. திமுக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை எடுத்துக் கூறி குடுகுடுப்பைக்காரர் வீதி வீதியாக சென்று மக்களிடம் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சார வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் சென்னை வந்தனர். மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ள அவர்கள் இன்று காலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் பிற்பகலில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் வருமான வரித்துறை, சரக்கு மற்றும் சேவை வரித்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகின்றனர். பின்னர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அப்போது தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. பின்னர் நாளை மாலை தேர்தல் ஆணைய குழுவினர் டெல்லி புறப்பட்டு செல்கின்றனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சென்னை சைதாப்பேட்டையில் 2 நாட்களில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன், மழைக்காலத்தில் சைதாப்பேட்டை அதிகம் பாதிப்படைவதை தடுக்கும் வகையில் அடையாறு 6 பாலத்தை மேம்படுத்த ரூபாய் 1500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்னும் 2 நாட்களில் வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனையை சைதாப்பேட்டையில் திறக்க இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய நகர திட்டமிடல் நிலைக்குழு தலைவர் இளைய அருணா, மாநகராட்சி பட்ஜெட்டில் மேயருக்கான சிறப்பு மேம்பாட்டு நிதி ரூபாய் 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு 40 லட்சத்திலிருந்து 45 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருப்பதாக கூறினார். தொடர்ந்து கவுன்சிலர் மேம்பாட்டு நிதியை உயர்த்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிமிடங்கள் கலந்தாலோசித்தனர். அதைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டதற்கெனக கவுன்சிலர்கள் மேம்பாட்டு நிதி ரூபாய் 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநகர மேயர் பிரியா ராஜன் அறிவித்தார். உடனடியாக அனைத்து கவுன்சிலர்களும் மேசையை தட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கை சிறையில் தற்போது வரை 5 தமிழக மீனவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 5 பேரின் சிறை தண்டனையையும் ரத்து செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் தற்போது நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டமும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே தனது தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரது நினைவிடத்தில் மகன் திருமணம் செய்து கொண்டார். மதுரையைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரின் தாயார் ஈஸ்வரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த நிலையில் அவருக்கு சிவகங்கை மாவட்டம் மாங்குடி கிராமத்தில் குடும்பத்தார் மணிமண்டபம் கட்டினர். இந்த சூழலில் தனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற தாயாரின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவரது மணிமண்டபத்திலேயே மகன் தினேஷ்குமார் திருமணம் செய்து கொண்டார். இது அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்தது. கணவர் அடித்து துன்புறுத்துவதாக கூறி கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு குழந்தையுடன் கர்ப்பிணி பெண் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடலூர் அருகே உள்ள வானதி ராயபுரத்தைச் சேர்ந்த பூவராகசாமி என்பவரின் மனைவி காயத்ரி தனது குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். 2வது பிரசவத்திலும் பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்ற எண்ணத்தில் கணவர் துன்புறுத்துவதாக கூறினார். அவரிடம் விசாரணை நடத்திய மாவட்ட எஸ்பி ராஜாராம் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். முன்னதாக ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். பண மோசடி புகாரில் கைதான பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி ஜாமீனில் வெளிவந்தார். கவிஞர் சிநேகனின் அறக்கட்டளை பெயரில் பண மோசடி செய்ததாக நடிகை ஜெயலட்சுமி மீது 2022 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் திருமங்கலம் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் வெளியில் வந்தார். தொடர்ந்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நீதி வெல்லும், வருங்காலம் பதில் சொல்லும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மருத்துவரிடம் கல்லூரி மாணவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டதாக பதிவான வழக்கில் பல திடுக்கிடும் திருப்பங்கள் அரங்கேறியுள்ளன. சென்னை கொரட்டூர் சென்ட்ரல் அவென்யூ பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் மதுசூதனன் திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரங்களிலும் சில சீரியல்களிலும் நடித்துள்ளார். இந்நிலையில் அவர் தன்னை வழிமறித்த பெண் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் 5000 ரூபாய் பணம் மற்றும்
2 தங்க மோதிரங்களை திருடி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த சூழலில் கொள்ளையடித்ததாக கூறப்படும் பெண்ணுடன் மதுசூதனன் தனிமையில் இருக்கும் வீடியோ வெளியாகி வைரலானது. மறுபுறம் கல்லூரி மாணவர்களிடம் மதுசூதனன் மன்னிப்பு கேட்கும் வகையிலான வீடியோவும் வெளியானது. இந்நிலையில் மருத்துவருடன் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்த மாணவி அவரை மிரட்டி படம் பறித்து வந்ததும் அவரை சிக்க வைப்பதற்காக மருத்துவர் மதுசூதனன் பொய்யான வழிப்பறி புகார் அளித்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கொரட்டூரில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இளைஞர்கள் விலை உயர்ந்த ஷூக்களை திருடி செல்லும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடைகளுக்கு சென்று ஒவ்வொன்றாக பார்த்து தேர்வு செய்வது போல் தரமான, பொருத்தமான, அழகான ஷூக்களை தேர்வு செய்து அட்டை பெட்டியுடன் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சியை கண்டு குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் பிரம்ம உற்சவத்தின் 8ஆம் நாள் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் முருகபெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதையடுத்து முருகபெருமான் வேடமணிந்து பரதநாட்டியம் ஆடிய சிறார்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குஜராத் மாநிலம் நவ்சாரியில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி முடிவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி தம்மை அவமதிப்பு செய்வதை தவிர காங்கிரசிடம் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் சேற்றை அள்ளி வீசுகிறதோ அங்கெல்லாம் தாமரை மலரும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். இதனிடையே நாட்டில் ஜனநாயகத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எவ்வளவு முயன்றாலும் 140 கோடி இந்தியர்களும் ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று எக்ஸ் தள பதிவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி போராட்டத்தை முன்னெடுத்துள்ள பஞ்சாப் விவசாயிகளை ஹரியானா மாநில போலீசார் தங்கள் மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஷம்பு எல்லையில் விவசாயிகளுக்கும் ஹரியானா போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைந்து போக செய்தனர். ஹரியானா போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் விவசாயி ஒருவர் உயிரிழந்ததாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ள பாரதிய கிசான் யூனியன் சங்க தலைவர் பல்பீர் சிங் ரஜேவால் இந்த சம்பவம் தொடர்பாக ஹரியானா முதல்வர் மற்றும் அந்த மாநில உள்துறை அமைச்சர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விவசாயி படுகொலையை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கேரள மாநிலம் பாலக்காடு பட்டாம்பிக்குப்பம் தேசிய திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். பட்டாம்பிக்குப்பத்தில் திருவிழாவை காண மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். யானைகள் அணிவகுத்து நின்றபோது அங்கிருந்த இளைஞர்கள் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஸ்பெயின் நாட்டின் வெலன்சியா நகரில் உள்ள 14 அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்பில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தீ பரவியதால் அங்கு வசிப்பவர்கள் அச்சத்தில் அலறியடித்து வெளியேறினர். ஆனாலும் ஏராளமானோர் தீயில் சிக்கியதால் பால்கனியில் நின்றபடி காப்பாற்றுமாறு கதறி அழுதனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐபிஎல் தொடரை போல வீராங்கனைகளுக்கான T20 கிரிக்கெட் தொடர் கடந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொடரின் 2வது சீசன் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மும்பை, டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், பெங்களூரு ஆகிய 5 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இன்று இரவு 8 மணி அளவில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான நடப்பு சாம்பியனான மும்பை அணியும் மெக்லேனிங் தலைமையிலான டெல்லி அணியும் மோதவுள்ளன. பெங்களூரு மற்றும் டெல்லி ஆகிய இரு நகரங்களில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இறுதிப் போட்டி வருகிற மார்ச் 17ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஐபிஎல் T20 கிரிக்கெட் திருவிழாவின் 17வது சீசன் அடுத்த மாதம் 22ஆம் தேதி சென்னையில் தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பட்ஜெட் மீதான விவாதங்கள் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்க 2 நாட்கள் போதுமானதாக இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து. இந்தியாவிலேயே முதன்முறையாக வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சென்னை சைதாப்பேட்டையில் 2 நாட்களில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னை வருகை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை.
தமிழகத்தின் முதல் தாமரை கோவையிலிருந்து மலரும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் பேச்சு. நாட்டில் ஜனநாயகத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எவ்வளவு முயன்றாலும் 140 கோடி இந்திய மக்கள் பாதுகாப்பார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் கருத்து. அவமதிப்பு செய்வதை தவிர காங்கிரசிடம் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை என பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் சேற்றை அள்ளி வீசுகிறதோ அங்கெல்லாம் தாமரை மலரும் என்றும் பேச்சு. ஸ்பெயின் நாட்டின் வெலன்சியா நகரில் 14 அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கி ஏராளமானோர் பால்கனியில் நின்றபடி காப்பாற்றுமாறு கதறல். பெண்கள் IPL T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது தொடர் இன்று தொடக்கம். பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் மோதல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.